பேராசிரியர் பழமலை யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? விழுப்புரத்துக்காரர். குரோட்டன்களோட கொஞ்ச நேரம் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். ரொம்ப அழகான புத்தகம். அவர் வீட்டில் நிறைய குரோட்டன்ஸ் வளர்ப்பார், செடி ஊற்றி வளர்ப்பார். ஒரு மனைவி கேட்பாங்க, வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு எதுக்கு இதெல்லாம் விட்டுருங்க. அவர் சொல்வார், இல்லை, வாடகை வீட்டில் இழந்த வாழ்க்கையை சொந்த வீட்டில் திரும்ப பெற முடியாது. வாடகை வீட்டில் இழந்த வாழ்க்கையை சொந்த வீட்டில் திரும்ப பெற முடியாது. அந்த செடிகள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. ஒரு நாள் 4 நாட்கள் வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது. மகளை கூப்பிட்டு சொல்கிறார். ஏன்னா வீட்டில் மகள் அவருக்கு ரொம்ப நெருக்கம். மகள் எடுத்து சொல்கிறாள், அப்பா 4 நாள் ஊருக்கு போகிறேன் அம்மா, இந்த செடிகளை பத்திரமாக பார்த்துக்கொள், நேரத்துக்கு தண்ணி ஊற்றி விடு, நமக்கு பசிக்கிற மாதிரி அவைகளுக்கு பசிக்குமம்மா. மகள் சொன்னாள், எந்த நேரத்திற்கு நீங்கள் எப்படி தண்ணீர் ஊற்றுவீர்களோ அதை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் அப்பா, அதே மாதிரி நான் செய்து விடுகிறேன் என்று சொல்லுவேன். சொன்னது போலவே மகள் 4 நாளும் அப்பா எப்படி செடிகளுக்கு வலிக்காமல் தண்ணீர் ஊற்றுவாங்க. சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி தண்ணி எடுத்து கொட்டலாம் மாட்டாங்க, அப்படி அப்படி பூ போல தண்ணி ஊற்றுவாங்க. அதுவும் வெயில் வர்றதுக்கு முன்னால் ஊற்றுவாங்க. அப்பா எப்படி ஊற்றுவாரோ, எவ்வளோ ஊற்றுவாரோ அதே மாதிரி 4 நாளும் மக ஊற்றிடுவாங்க. 4 நாள் கழிச்சு ஒரு திரும்ப வந்து அப்படி பார்ப்பார். ஆமாம், அவருக்கு சின்ன வாட்டமாக இருப்பது போல ஒரு உணர்வு அவருக்கு இருக்கும். சந்தேகத்தோடு மகளை கேட்பார், ஏமா ஏதாவது ஒரு வேளை தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டியாமா அப்படின்னு கேட்பார். மக சொல்லுவா, நீங்கள் எப்படி தண்ணீர் ஊற்றுவீர்களோ, எவ்வப்போது ஊற்றுவீர்களோ அதே நேரத்தில் அதே அளவு தண்ணீர் தான் ஊற்றினேன் அப்பா, ஆனால் நீங்கள் ஊர் இல்லை என்று அவைகளுக்கு தெரிந்திருக்கிறதப்பா என்று சொல்வார். இது இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இலக்கியம்.